மந்திரசக்தி நிறைந்த மலையைப் போன்ற இடம், அமைதியான சூழல். சிவனும் பார்வதியும் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது தற்கால இளைஞர்களின் வாழ்க்கை பற்றி பேச முனைகிறார்கள். பார்வதி, இந்த கால இளைஞர்கள் மிகவும் மாறிவிட்டார்கள். அவர்கள் சிந்தனைகள் வெவ்வேறு திசையில் செல்கின்றன. பலர் தங்களுடைய வாழ்க்கையை இழிவாக நடத்திக்கொண்டு எதை செய்ய வேண்டும் என்று தெரியாமல் செய்யக்கூடாததை எல்லாம் செய்துகொண்டு குழப்பத்தில் இருக்கிறார்கள். ஆம் பிரானா, அவர்கள் மிகவும் கெட்ட பழக்கங்களால் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையின் உண்மையான பாதையை உணராமல், குறிக்கோள் இல்லாமல், குடும்பத்தை பற்றி நினைக்காமல் சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமாம் தேவி, நாம் அவர்களுடன் பேச வேண்டும். அவர்களுக்குள் ஒளிந்திருக்கும் உண்மையான திறமை, பலம் ஆகியவற்றை அவர்கள் புரிந்து கொள்ள நாம்தான் உதவ வேண்டும். பூலோகத்தில் பல அறிவாளிகளை நாம் படைத்திருக்கின்றோம். அவர்கள் மூலமாக அவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான பல விஷயங்களை சொல்ல வைத்திருக்கின்றோம். இருந்தாலும் தேவி, இதையெல்லாம் பார்த்துவிட்டு அவர்கள் எதுவும் செய்வதில்லை என மொபைல் போனை நோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனே, இப்பொழுது தாங்கள் அவர்களுக்கு என்ன அறிவுரை கூற விரும்புகிறீர்கள்? இளைஞர்களே, உங்களுடைய வாழ்க்கையை கவனமாக பாருங்கள். நீங்கள் எதை விரும்புகிறீர்கள்? மகிழ்ச்சியா, வெற்றியா, அமைதியா? நம் வாழ்க்கையில் சில பழக்கவழக்கங்கள் நம்மை வளர்த்து விடுகின்றன, சில பழக்கவழக்கங்கள் நம்மை வீழ்த்துகின்றன. ஆகவே மிகவும் கவனமாக உங்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்ப உங்கள் லட்சியத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். தேவி, நீ என்ன நினைக்கிறாய்? பரம்பொருளே, பல இளைஞர்கள் தங்களுடைய நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்தால் அவர்கள் தவறான வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். திருடுவது, கொள்ளையடிப்பது போன்ற கெட்ட பெயர்களை ஏற்படுத்தும் செய்கைகளில் ஈடுபடுகிறார்கள்.